Welcome back, students. So, in the last session, we have started with the different types of animals using different types of respiratory organs. அதுதான் நம்ம last பார்த்தோம். And sponges, ciliates, earthworm, insects, even fishes, இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. And we will go to the next one. So, next we are going to see about the human respiratory system. ஸோ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஏன்னா கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஹியூமன்ஸ் பத்தி தான் நம்ம இதுல சொல்ல போறோம். அதனால வந்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல எந்த மாதிரி இருக்கு, and what are the passage it pass through, like digestion நம்ம சொல்லும்போது how it starts from buccal cavity, the mouth, teeth, tongue, and then pharynx, esophagus எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி we are going to see about the passage. So how it travels, எப்படி வந்து ஆக்சிஜன் வந்து நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜன் வந்து டிராவல் பண்ணுது, எந்த வழியா பாஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். The respiratory system includes the external nostrils. Okay. The respiratory system includes external nostrils. External nostrils, we know that. So we are having nose. It has two openings. So அதான் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா external nostrils அப்படின்றாங்க. And the nasal cavity. Nasal cavity பார்த்தீங்கன்னா நேரா வந்து நம்மளோட நாஸ்ட்ரில்ஸ் ஓப்பன் பண்ற இடம் வந்து நேசல் கேவிட்டி. ஸோ நேசல் கேவிட்டி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து கோல்டோ இல்ல கோல்டு பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நேசல் கேவிட்டி கம்ப்ளீட்டா சொல்லிட்டு காண்ட் ஏபிள் டு பிரீத், சரியா நம்மளால பிரீத் பண்ண முடியாது. அந்த நேசல் கேவிட்டி ஃபுல் வந்து பிளாக் ஆகி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் pharynx. ஸோ pharynx region is the common opening for both digestive system as well as respiratory system. ரெண்டுமே காமனா இருக்கக்கூடியது. pharynxக்கு அப்புறம் தான் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா larynx. ஓகே, ஸோ pharynxக்கு அடுத்து வரக்கூடியது larynx region. ஸோ larynx is nothing but இட்ஸ் a வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்ஸ் பாக்ஸ் சொல்லும்போது ஃபீமேலுக்கு when compared to மேல் அண்ட் ஃபீமேல், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது யூ நோ தட் மேல் வாய்ஸ் எப்போதுமே வந்து ரொம்ப கணீர்னு இருக்கும் இல்லையா. ஃபீமேல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இட்ஸ் லைக் சாஃப்டா இருக்கும், கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். பட் ஆனா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேல் வாய்ஸ் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பிகாஸ் they are having ஆடம்ஸ் ஆப்பிள் இந்த லாரிங்ஸ் ரீஜன். ஆடம்ஸ் ஆப்பிள் தொண்டையில நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா வெளியே நீங்க நெக் ரீஜன்ல பார்த்தாலே ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மேல அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆடம்ஸ் ஆப்பிள். ஸோ ஆடம்ஸ் ஆப்பிள் அது நம்ம வாய்ஸ் பாக்ஸ் சொல்லுவோம். ஸோ அது வந்து மேல்க்கு இருக்கிறது they produce the மச் லவுடர் அந்த மச் வாய்ஸ் தேன் த ஃபீமேல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தென் ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியா ரீஜியன் பார்த்தீங்கன்னா we are having that. இது வந்து pharynx வரைக்கும் தான் வந்து டைஜஷனுக்கும் இதுக்கும் காமனா இருக்கக்கூடியது. லாரிங்ஸ், ட்ரக்கியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டைஜஷன் சொல்லும் போதே we have already seen that எபிக்ளாட்டிஸ் இருக்கும். எபிக்ளாட்டிஸ் வந்து கிளாட்டிஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுன்றது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம், ரைட். ஸோ எபிக்ளாட்டிஸ் வந்து கிளாட்டிஸ் க்ளோஸ் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிடும்போது pharynx வந்து நேரா ஈசோஃபேகஸ்க்கு என்டர் ஆச்சுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம், சரியா. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாரிங்ஸ் இருக்கு, தென் ட்ரக்கியா கொடுத்துருக்குறாங்க, அண்ட் தென் ப்ராங்கை. ஸோ ட்ரக்கியாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லங்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது த ஃபர்ஸ்ட் வருது ட்ரக்கியா, அண்ட் தென் ப்ராங்கை. ப்ராங்கியிலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி போகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ப்ராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லங்ஸ் விச் கண்டெயின் த ஆல்வியோலை. ஸோ லங்ஸ்ல இருந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஆல்வியோலை அப்படின்றது இருக்கும். ஆல்வியோலை இஸ் நத்திங் பட் ஒரு லைக் ஒரு பல்ப் மாதிரி, குட்டி குட்டி பல்ப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஆல்வியோலை சுத்தி நிறைய கேப்லரிஸ், பிளட் கேப்லரிஸ் சுத்தி இருக்கும். உங்களுக்கு நான் டைஜஷன்ல இருக்கும்போது நான் டைஜஸ்டிவ் நான் எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல வந்து பிளட் வெசல்ஸ், பிகாஸ் பிளட் வெசல்ஸ் ரொம்ப பெரிய டியூபா இருக்கும், அதால எல்லா இடத்துக்குமே வந்து பாஸ் ஆக முடியாது. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம ட்ரக்கியா இடத்துல ஓகே, ப்ராங்கை ஓகே, ப்ராங்கியல்ஸ் கூட ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் வந்து அதுக்கடுத்து வரக்கூடியதுல எஸ்பெஷலி இந்த ஆல்வியோலை நம்ம சொல்லும்போது ஆல்வியோலை ரொம்ப மைன்யூட்டா ரொம்ப தின் பார்ட்ஸா தான் இருக்கும். அதுல வந்து பிளட் வெசல்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கேப்லரிஸ், பிளட் கேப்லரிஸ் வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டா இருக்கும். பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணுது அதே தான் இங்கேயும் பண்ணும். பட் ஆனா வந்து we are using blood vessels for alveoli, and at the same time once அந்த blood capillaries எல்லாமே வந்து எடுத்துட்டு போய் நேரா blood vessels தான் கொடுக்க போகுது. ஸோ blood vessels ஒரு ஃபங்க்ஷனை எப்பயும் போல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும். எந்த இடத்துலயும் வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம பாடியில வராது. ஓகே. The part starting from the external nostril up to the terminal bronchioles constitute the conducting zone, whereas alveoli and the ducts are called respiratory zone. See here, எதுல இருந்து இப்போ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் அப்படின்றது நம்ம வெளியே இருக்கிறது.
அங்க இருந்து டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் வர்றது வந்து கண்டக்டிங் ஜோன். இது வந்து கண்டக்ஷன் அப்படின்ற மட்டும் தான் பண்ணுது. ஆனா ஆல்வியோலைல இருந்து வருது பாருங்க. ஆல்வியோலை அதோட டக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்னா ரெஸ்பிரேட்டரி சோன். ஸோ there is a difference between இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சோன் அப்படின்றது ஆல்வியோல தான் எக்ஸ்சேஞ்சே ஆக போகுது. ஓகே. ஸோ அதனால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஜோன் அப்படின்றது தனியாவே கொடுத்துருக்காங்க. And the parts of the conducting zone humidifies and warms the incoming air. ஸோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்டிங் ஜோன் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் டெர்மினல் பிராங்கியல்ஸ் வரைக்கும் இருக்கிறது நம்ம கண்டக்டிங் ஜோன் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த கண்டக்டிங் ஜோன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமிடிஃபை. பொதுவாகவே வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னா நம்ம வந்து ஒரு வார்ம் இதை நம்ம ஏர்ல வந்து ஒரு 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 விதமான ஒரு வார்ம் அப்படின்றதுல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னுவாங்க. ஸோ தான் கொடுக்குறாங்க. நம்ம இன்கமிங் ஏர் நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஏரை ஹியூமிடிஃபை பண்ணுது. ஹியூமிடிஃபைனா கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் வார்ம் ஆக்குது. In human beings, air enter the upper respiratory tract through the external nostril. So air வந்து upper respiratory tractக்கு எப்படி என்டர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நோஸ் இருக்கு இல்லையா, ஸோ நோஸ்ல இருக்கக்கூடிய அந்த நாஸ்ட்ரல்ஸ் மூலமா தான் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கு ஏர் என்டர் ஆகுது. See here, எல்லா இடத்துலயும் ஏர் மட்டும் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிஜன் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணல. ஆக்சிஜன் அப்படின்ற டேர்ம் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ண பார்த்தோம்னா ஆல்வியோலைல மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுலதான் ஆக்சிஜன் வரும். மற்ற இடத்துல எல்லாமே நம்ம ஏர் தான் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லுவோம். Let me show you the respiratory system in human. See here. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றதுக்காக ஸ்பாட்லைட் எடுத்துருக்கேன். You can see here. This is the complete respiratory system in human. இது பாத்தீங்கன்னா இது எபிக்ளாட்டிஸ் நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேரிங்ஸ் ரீஜன்ல இருந்து ஐ மீன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பிரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எபிக்ளாட்டிஸ் ரீஜன். See here, this is the epiglottis. அண்ட் அதுக்கடுத்து வர்றது லாரிங்ஸ் ரீஜியன், this is the voice box. இந்த இடத்துல தான் வந்து ஈவன் நெக் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அந்த எந்த பொசிஷன்ல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரக்கியா. இதை வந்து நம்ம ட்ரக்கியான்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்க இருந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் லங்ஸ் தான். ஓகே, திஸ் இஸ் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லங்ஸ் அண்ட் திஸ் த ரைட் சைட். லங்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கணும். லங்ஸ் வந்து நம்மளோட வென்ட்ரல் சைட்ல இருக்குமா இல்ல டார்சல் சைட்ல இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இஸ் பிரசன்ட் இந்த டார்சல் சைடு, நம்ம முதுகு பக்கம் தான் லங்ஸ் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்ல ஃபுல்லன்ஸ் வந்து நம்மளோட ரிப்ஸ் இருக்கு, தென் அதுக்கடுத்து நம்மளோட ஹார்ட் வந்து சென்டரா இருக்கும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா யூசோஃபேகஸ், ஸ்டொமக் எல்லாமே இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா டார்சல் சைட்ல தான் ஆக்சுவலா இருக்கும். இங்க வந்து ஏன் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து உடம்பு சரியில்லை ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. தென் அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி உட்கார சொல்லிட்டு முதுகு தான் ஆக்சுவலா செக் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த இடத்துல நம்ம லங்ஸோட பிரீத்திங் எப்படி இருக்கு, லங்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத தே கேன் டயக்னோஸ் வித் ஸ்டெட்டஸ்கோப். ஸ்டெட்டஸ்கோப் வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். நல்லா பாத்தீங்கன்னா முதுகை செக் பண்ணும்போது மூச்சு நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா லங்ஸ் ஆக்சுவலி அந்த இடத்துல தான் இருக்கு. ஆனா ஹார்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரசன்ட் எக்ஸாக்ட்லி அட் தி சென்டர் ஆஃப் த பாடி. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது ஹார்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இட் இஸ் பிரசன்ட் லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் இடையில தான் ஆக்சுவலா இருக்கு. ஓகே, சோ திஸ் இஸ் த ஹார்ட் பொசிஷன். ஹார்ட் வந்து பட் ஆனா ஏன் வந்து நம்ம லெஃப்ட் சைடு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பிரசன்ட் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது கிடையாது. இப்ப இந்த ஹார்ட்டோட சைட்லயே பாருங்க, இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி வருது. இந்த சைடு பாத்தீங்கன்னா சைஸ் கம்மியா இருக்கு. ஆனா அதுவே இதுதான் லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஓகே, இது ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. இப்போ இந்த இடத்த பாருங்க, இந்த ரீஜியன் மட்டும் பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்கும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மொத்த வெயிட்டுமே வந்து இந்த சைடு தான் ஆக்சுவலா தள்ளும். அப்ப அது என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் த அப்பெக்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறத பேஸ்னுவாங்க. பொதுவா வந்து கீழே இருக்கிறத பேஸ்னுவாங்க, மேல இருக்கிறத அப்பெக்ஸ் சொல்லுவாங்க. பட் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இது வந்து நம்ம அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து பேஸ். ஓகே, ஸோ இந்த பேஸ் ரீஜன் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி எஸ் திஸ் இஸ் அப்பெக்ஸ். அப்பெக்ஸ் ரீஜன் வந்து வெயிட் அதிகமா ஹோல்ட் பண்றதுனால அது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் tilted towards the left side. அப்படியே வந்து லெஃப்ட் சைடு வந்து சாஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஹார்ட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆன் த லெஃப்ட் சைட். இட் இஸ் பிளேஸ்ட் எக்ஸாக்ட்லி இன் த சென்டர்.
நம்ம ஈவன் நீங்க வந்து சென்ட்ரல்ல நீங்க உங்களோட நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு இடையில நீங்க கையை வச்சாலே யூ கேன் ஃபீல் தட் ஹார்ட் பீட். கையை நீங்க வச்சு பார்த்தாலே உங்களால வந்து ஹார்ட் பீட்டை உணர முடியும். ஓகே, this is the right side of the lungs and this is the left side. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 2 லோப்ஸ் தான் இருக்கும். ஆனா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 3 லோப்ஸ் இருக்கும். 1, 2 and 3. ஸோ தான் பிரிச்சிருக்கிறாங்க. And we will look at everything. And larynx இருக்கு, then trachea. This tube is nothing but trachea இருக்கு. And இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா this is called the pleural membrane. இது வந்து என்ன சொல்றோம்னா pleural membrane. ஏன்னா வந்து நம்ம லங்ஸ் எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பலூனோட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ பலூன் நம்ம ஊதும் போது பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஏர் ஃபில் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த ஏரை நீங்க ரிலீஸ் பண்ணும்போது திரும்பி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அதோட நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஆனா வந்து லங்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் ரெண்டுத்துக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பலூன் வந்து ஏர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து இன்னர் லேயர் ஆக்சுவலா ஒட்டும் இல்லையா? ஆனா லங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒட்டாது. என்ன ரீசன் அப்படின்னா பிகாஸ் தே ஹேவிங் லைக் ப்ளூரல் மெம்பரேன். இந்த ப்ளூரல் அப்படின்றது ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் மாய்ஸ்சரா இருக்கும். எதுக்காக வந்து இதை நம்ம ப்ளூரல் மெம்பரேனை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் அந்த ப்ளூரல் மெம்பரேன் இருக்கிறதுனால தான் எக்ஸைல் பண்ணும்போது நம்ம இந்த லங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லங்ஸ் வந்து இந்த லேயரும் இந்த லேயரும் வந்து ஒட்டாம அது ஒரு ஒரு காமன் ஒரு ஒரு ரெசிடியல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம ஹார்ட் வந்து ஒரு ரெசிடியல் வால்யூமை எப்போதுமே மெயின்டைன் பண்ணும். வாட் இஸ் ரெசிடியல் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நம்ம எக்ஸைல் பண்ணாலும் லங்ஸ்ல இருக்கக்கூடிய மொத்த ஏருமே வந்து வெளியே போயிடாது. நம்ம கிட்ட எப்போதுமே வந்து கொஞ்சம் மிச்ச மீதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மிச்ச மீதின்றது லங்ஸ்ல எப்போதுமே இருக்கும். அதனாலதான் நல்லா பாருங்க, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பெட் கட்டி நம்ம தண்ணியில எவ்வளவு நேரம் வரைக்கும் நான் வந்து அப்படியே நான் தண்ணிக்குள்ளேயே மூக்க மூடிட்டு இருப்பேன் அப்படின்லாம் நம்ம பெட் கட்டுவோம் இல்லையா. அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம நோஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மவுத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம், நோஸும் க்ளோஸ் பண்ணிப்போம். அப்படி க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மிச்ச மீதி ஆக்சிஜன் இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து எனர்ஜியை வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து எனர்ஜியை சப்ளை பண்றதுனால நம்ம வந்து சஸ்டெயின் ஆகியிருப்போம். ஓகே, மொத்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெசிடுவல் வால்யூம் நமக்கு அது இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருக்க முடியும். ஒன்ஸ் அது இதாகும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து வி வில் ஸோ அந்த ரெசிடுவல் வால்யூம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால ஆக்சுவலா இருக்க முடியும். தென் அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளால வந்து தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வி கேம் அவுட் ஆஃப் வாட்டர். இதுதான் வந்து நார்மல் நடக்கிறது. அதுக்கு அதுக்கு இந்த லங்ஸ் வந்து ஒட்டாம இருக்கிறதுக்கு வி ஆர் யூசிங் ப்ளூரல் மெம்பரேன்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹார்ட் இஸ் பிளேஸ் சென்டர். திஸ் இஸ் ஆல்வேஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, see here இது bronchus அண்ட் இதெல்லாம் bronchioles. இந்த பிரான்ச்சஸ் மாதிரி வர்றது எல்லாமே bronchioles. இந்த பல்ப்ல பாத்தீங்கன்னா பிரான்ச் மாதிரி வந்து வந்து இந்த குட்டி பல்ப் மாதிரி இருக்கு இல்லையா ஒயிட் கலர்ல, தட் இஸ் கால்ட் ஆல்வியோலை. அந்த ஆல்வியோலை சுத்தி தான் பிளட் கேபிலரிஸ் அப்படின்றது சுத்தி இருக்கும். அதுல வந்து ஒரு ஆர்டரி இருக்கும் அண்ட் அதுல ஒரு வெயின் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்வியோலை இருக்கு. திஸ் இஸ் அ ப்ளூரல் ஃப்ளூயிட். சொல்லியிருந்தோம் இல்லையா ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்குன்னு சொன்னோம். மெம்பரைனுக்குள்ளதான் ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ பிராங்கியோல். இந்த பிராங்கஸ் சொல்லிட்டு சொல்றேன். இந்த பிராங்கஸ் அப்படின்ற ரீஜன் தான் ரெண்டா நமக்கு ஸ்பிளிட் பண்ணும். அதாவது லெஃப்ட் சைட் லங்ஸ், ரைட் சைட் லங்ஸ் அண்ட் லெஃப்ட் சைட் லங்ஸ் அப்படின்றது நமக்கு பிரிச்சு கொடுக்கும். திஸ் இஸ் அ பிராங்கஸ் அண்ட் அதுக்கு அதுக்கு அதுக்குள்ள இன்னும் சப் பிரான்ச்சஸ் அப்படி போகும். அந்த சப் பிரான்ச்சஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பிராங்கியோல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் திஸ் இஸ் த கட் எண்ட் ஆஃப் ரிப். ரிப் ஏன்னா வந்து நம்ம ரிப்கேஜ் நீங்க சொன்னீங்க we are having 12 pairs of ribs. நம்ம தமிழ்ல வந்து சொல்லும்போது விலா எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட இந்த ரீஜன் அந்த நெஞ்சு கூடு நம்ம சொல்லுவாங்க காமனாவே. அது வந்து 12 பேர்ஸ் இருக்கும். ரிப்கேஜ் எதுக்காக இருக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து சேஃபா பத்திரமா உள்ள வைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கும். இப்போ வந்து இப்போ முதுகுல நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரிப்கேஜ் வந்து அந்த ரிப்ஸ் இருக்கும் இல்லையா, ரிப்ஸ் எதுல எதாகும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டாலே அத நம்ம நீங்க நெஞ்சுக்கிட்ட நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும் பாருங்க. ஏதோ ஒன்று கொஞ்சம் ஹார்டா இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்டெர்னம். ஸோ அந்த ஸ்டெர்னம்ல தான் ரிப்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் ஆகியிருக்கும். அந்த ஸ்டெர்னம் எதோட இருக்கும்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற வெர்டிபிரல் காலமோட இருக்கும். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா ரிப்ஸ்ல முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃபா இருக்கும்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஈசோஃபேகஸ், ஸ்டொமக் எல்லாமே அந்த ரிப்ஸுக்குள்ள இருக்கும். அட் த சேம் டைம் ஹார்ட்டும் வந்து சேஃபா இருக்கும் ரிப்ஸ்ல, ரிப்ஸுக்குள்ள ரொம்ப சேஃபா இருக்கும்.
அதே வந்து பேக்ல நம்ம டார்சல் சைடு நீங்க பாத்தீங்கன்னா லங்ஸ் வந்து ரொம்பவே சேஃபா ரிப்கேஜ்குள்ள இருக்கும். அதான் குடுக்குறாங்க. கண்டென்ட் ஆஃப் ரிப் வந்து ரிப். ஸோ ரிப்போட கண்டென்ட் குடுக்குறாங்க. திஸ் இஸ் த லங்ஸ் அண்ட் திஸ் த டயாஃப்ரம். ஸோ வென்எவர் வி இன்ஹேல் ஆர் எக்ஸேல் டயாஃப்ரம் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். அதுதான் இந்த இடத்துல குடுக்குறாங்க. அண்ட் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த டயாஃப்ரமோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே. Then we will go to the next one. The air passing through the nostrils is filtered by fine hairs. Even இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. நம்மளோட நேசல் பேசேஜ் இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். நம்ம நோஸ்ல அந்த நாஸ்ட்ரில்ஸ் இருக்குல்ல, அந்த நாஸ்ட்ரில்ஸ் வந்து ஏர் உள்ள என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, we are having fine hairs. ஏன் வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, to trap the dust particles. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பொல்யூட்டன்ஸ் இருக்கும், டஸ்ட் இது பொல்யூஷன்ஸ் இருக்கும், பேத்தோஜன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் we are also having ஏர்ல நிறைய நிறைய தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமே இருக்கும். அது அப்படியே வந்து நம்ம பாடி வந்து உள்ள எடுத்துட்டு போக முடியாது. நேசல் கேவிட்டி இருக்கிறதுக்கான ரீசனும் இருக்கு. அதே மாதிரி நேசல் கேவிட்டில அந்த மியூக்கஸ் இருக்கும். ஸோ அந்த மியூக்கஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, பேத்தோஜன் எல்லாமே மேக்ஸிமம் வந்து அது கில் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க, the air passing through the nostrils is filled by fine hair. இந்த fine hairs வந்து to trap the dust particles and mucusம் இருக்கும். லைனிங் த பேசேஜ், அந்த லைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசேஜ் வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த லைனிங் இருக்கும். See here, the external nostril lead to the nasal chamber. வெளியில இருக்கக்கூடிய அந்த external nostril என்ன பண்ணுதுன்னா, nasal chamberோட கனெக்ட் ஆகுது. தட் இஸ் nasal chamberோட கனெக்ட் ஆகுது. அங்க இருந்து which open into the nasopharynx. nasopharynx அப்படின்றத வந்து எதை சொல்றாங்கன்னா, pharynxும் nasal pathwayவும் கனெக்ட் ஆகுற பிளேஸ we called it as a nasopharynx. Okay, nasopharynx which opens through the glottis of the larynx region into the trachea. ஏன்னா நம்ம ட்ரக்கியாக்கு மேலதான் லாரிங்ஸ் ரீஜன் பார்த்தோம், ரைட்? எபிக்ளாட்டிஸ் க்ளோஸ் ஆயிடுது. அதனால வந்து நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா glottis வழியா தான் லாரிங்ஸ்க்கு போகுது. அதான் கொடுத்துருக்காங்க. which opens through the glottis of the larynx region into the trachea ஓபன் ஆகுது. The ciliated epithelial cells, the ciliated இங்க இருக்கக்கூடிய எபிதிலியல் செல்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, they are having cilia, ciliated cells அதுல இருக்கு. So the ciliated epithelial cells lining the trachea லைன் பண்ணியிருக்கு. And then bronchi, இது எல்லாமே வந்து ciliated epithelial cells எல்லாமே இந்த பார்ட்ல இருக்கு. ஓகே, ட்ரக்கியாவை லைன் பண்ணியிருக்கு, bronchi லைன் பண்ணியிருக்கு, and then even bronchioles லைன் பண்ணியிருக்கு. secrete mucus. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து மியூக்கஸை செக்ரீட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ மியூக்கஸ் நம்ம பாடியில ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் மியூக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல நிறைய நம்ம பேத்தோஜன்ஸை கில் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஓகே, ஸோ த மியூக்கஸ் மெம்பரேன் லைனிங் த ஏர்வே கண்டெய்ன்ஸ் காப்லெட் செல். இதே காப்லெட் செல்லை நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடியூசர்ஸ் ஆர் இட் செக்ரீட் சம் ஸ்லைமி லைக் சப்ஸ்டன்ஸ். ஏர்வே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மியூக்கஸ் லைன் பண்ணியிருக்கு. அதுல காப்லெட் செல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுது. அந்த மியூக்கஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைமி மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த ஸ்லைம்ல ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன். கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைகோ மீன்ஸ் சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ கார்போஹைட்ரேட். ப்ரோட்டீன்ன்றது இட்ஸ் அ ப்ரோட்டீன். ஒரு கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் சேர்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸா அந்த ஸ்லைமுக்குள்ள இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அட்டாச் இன் த மியூக்கஸ் மில்க். See here, whenever we inhale, நம்ம இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே வந்து மியூக்கஸ் ஃபிலிம்ல அட்டாச் ஆகுது அப்படின்றாங்க. and are carried upwards to pass down the gullet during normal swallowing. ஸோ பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸ்க்கு போயிட்டு அங்கிருந்து கல்லெட்டுக்கு போகுது. ஓகே, கல்லட் ஒரு நார்மலா முழுங்கும் போது இப்படி நம்ம இது பண்ணும்போது ஸ்வல்லோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது நார்மலாவே என்டர் ஆகுது. டியூரிங் ஸ்வல்லோவிங், நம்ம வந்து swallowingனா உள்ள இறங்கும் போது, ஓகே, during swallowing a thin elastic flap called epiglottis prevent the food from entering into the larynx and avoid choking of food. இதுதான் நம்ம டைஜஷன் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தோம்.
ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் டஸ்ட் பார்ட்டிகளை வந்து ட்ராப் பண்றது அந்த மியூக்கஸ் ஃபிலிம் தான். ஓகே, அது அட் த சேம் டைம் நம்மளோட கல்லெட்டு கல்வி நம்ம ஸ்டொமக்குக்கு ஃபுட் எப்படி வந்து முழுங்கும் போது போகுதுன்றதையும் நம்ம கொடுத்துருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம முழுங்கும் போது ஒரு எபிக்ளாட்டிஸ் ரீஜன் இருக்கு. இந்த எபிக்ளாட்டிஸ் ரீஜன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக் ஃபிளாப்பை வந்து எலாஸ்டிக் எபிக்ளாட்டிஸை கவர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. இதை இப்படி வந்து கவர் பண்றதுனால தான் ஃபுட்டு வந்து ஃபேரிங்ஸ்ல இருந்து லாரின்ஸ் வழியா என்டர் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் நமக்கு சோக்கிங் ஆகாமையும் நம்ம இது ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏன் வந்து சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இது கேட்டிருந்தாங்க. அதை நான் ஆக்சுவலா உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணல, பட் அதுக்கான ரீசன் என்னன்றது தான் இதுதான். இப்போ நம்ம வந்து சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நார்மலா நம்மளோட ஃபுட் என்டர் ஆகுறது மவுத், தென் pharynx, யூசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக் அண்ட் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஏனஸ். இதுதான் நம்ம நார்மல் பார்ட்டி. அதுல ஸ்மால் இன்டெஸ்டைன் பிரியும், 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும், அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும். அது நமக்கு இப்போ அதை நம்ம சொல்லல. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஈவன் நம்ம ஃபுட் என்டர் ஆகிறதுக்கூடிய சேம் அதே ஒரே பேசேஜ் தான் இருக்கு. அதே மாதிரி ப்ரீத்திங் பண்றதுக்கும் ஒரே பேசேஜ் தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இன்னொரு ஃபங்க்ஷன் தடைபடாம இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாகவும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஃபுட் என்டர் ஆகும்போது மட்டும் ஃபேரிங்ஸ் ரீஜன்ல அந்த ட்ரக்கியாவுக்கு போகக்கூடிய அந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, ஃபேரிங்ஸ்ல இருந்து, அதுல இருந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இமேஜின், வெயிட். சி, இந்த ஃபேரிங்ஸ் இதுக்கு மேல ஆக்சுவலா ஃபேரிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபேரிங்ஸ்ல இருந்து இந்த ட்ரக்கியா பிரியுது இல்லையா, அந்த ட்ரக்கியா பிரியறத வந்து நம்ம ஃபுட் என்டர் ஆகும்போது மட்டும் அந்த எபிக்ளாட்டிஸ் வந்து கிளாட்டிஸை கவர் பண்ணிடுது. சாரி, கிளாட்டிஸ் வந்து எபிக்ளாட்டிஸை கவர் பண்ணிடும். அப்படி இது க்ளோஸ் பண்றதுனால ஒரு க்ளோசேஜ் மாதிரி இதுல இருக்கு. அப்படி இது க்ளோஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா வந்து ஃபேரிங்ஸ் வந்து யூசோஃபேகஸ்க்கு ஃபுட் போயிடும், அதுக்கடுத்து ஸ்டொமக்குக்கு போகும். ஓகே, ஆனா இந்த இடத்துல எபிக்ளாட்டிஸ் இன்கேஸ் நம்ம பேசிக்கிட்டே நம்ம சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, பேசிட்டே நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த அந்த பாத்வேல கொஞ்சம் டக்குனு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கும். அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளாட்டிஸ் எபிடர்மிஸை கவர் பண்ணாம விட்டுடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடு ஃபுட் என்டர் ஆகிடும். அப்படி என்டர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து புறையேறும். நம்ம சாப்பிடும்போது புறையேறும் இல்லையா, புறையேறும். அப்போ புறையேறும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஃபுட்டு இருந்தாலே கண்டிப்பா எப்படி இருந்தாலும் வெளியே தள்ளிடும். அது வெளியே தள்ளுறதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த அந்த ரைஸ் எல்லாம் அது ஃபேரிங்ஸ்ல இருந்து லாரிங்ஸ்க்கு போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதே வழியா நேரா வந்து வெளியே தள்ளும் போது மவுத் வழியெல்லாம் வெளியே வராது. என்ன ஆகும், ரொம்ப ரேரா ஆக்சுவலா மவுத் வழியா வரும். பட் நேரா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அந்த நாசல் கேவிட்டில இருந்து நோஸ் வழியா, நம்ம எக்ஸ்டர்னல் நாசல்ஸ் இருக்கு இல்லையா, நோஸ் வழியா நல்லா வரும் பாருங்க. நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே எப்பயாவது சம்டைம்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கலாம். எல்லாருக்குமே கண்டிப்பா அது நடக்கும். ஸோ அது வழியா நடக்குன்றத குடுக்குறாங்க. ஓகே, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்றத நம்ம குடுக்குறோம். நெக்ஸ்ட் திங், நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The trachea is semi-flexible. So trachea region இருக்கு இல்லையா, அது it's a semi-flexible tube supported by multiple cartilaginous rings. So அதுல இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லயே நம்மளுக்கு முன்னாடி இதுலயே நம்ம காட்டியிருந்தோம். ட்ரக்கியாவை நம்ம பார்த்தோம். ட்ரக்கியா பார்க்கும்போது என்ன இருந்தது பாத்தீங்கன்னா, they have like multiple rings. இந்த இடத்துல பாருங்க, see here, see, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிங்ஸ் மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, தெரியுதா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த மல்டிபிள் ரிங்ஸ். இந்த ஒரு ரிங் லைக் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. அது ரிங் லைக் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிறதுனால தான் அது ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ஃபிளெக்சிபிள். மல்டிபிள் cartilaginous rings which extend up to the mid thoracic cavity. See here, mid thoracic cavityல இருக்கு. thorax அப்படின்னா நெஞ்சுக்கூடு நம்ம சொல்லுவாங்க. thorax region நெஞ்சுக்கூடுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. thoracic cavity and at the level of fifth thoracic vertebra.
thoracic அப்படின்றது நம்ம thoracic bone டைரக்டா நம்ம vertebral column அட்டாச் ஆகியிருக்கும். அதான் என்ன கொடுக்குறாங்கன்னா fifth thoracic vertebraல ரெண்டா டிவைட் ஆகுதுன்றாங்க. எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் பிரைமரி bronchi. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி bronchi வரும், அதுல இருந்து செகண்டரின்றது பிரியும். ஓகே, ஸோ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிரைமரி bronchi, ஒன் bronchus to each lung. ஒவ்வொரு லங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு bronchus அப்படின்றது இருக்குன்றாங்க. ஸோ within the lungs the bronchi divides repeatedly. அதுக்குள்ள லங்ஸுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த bronchi வந்து ரிப்பீட்டடா இதாகுது அப்படின்னு சொல்லலாம். லைக் பாத்தீங்கன்னா செகண்டரி அண்ட் தென் டெர்ஷியரி bronchi அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டெர்மினல் bronchioles அப்படின்றது பிரியுது. அங்கிருந்து ரெஸ்பிரேட்டரி bronchioles அப்படின்னு பிரியுது. அண்ட் bronchi என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. bronchi have C-shaped curved cartilage. பாத்தீங்கன்னா C-shaped curved cartilage plates இருக்கு to ensure that the air passage does not collapse. ஏர் பேசேஜ் இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் ஆகி எங்கேயும் போகக்கூடாது. ஸோ ஏர் பேசேஜ் வந்து யூசோஃபேகஸ் ஸ்டொமக்குக்கும் போகக்கூடாது. அதனால கரெக்டா வந்து ரெகுலரா மெயின்டைன் பண்ணுது. அதனால தான் அந்த கார்ட்லேஜ் பிளேட்ஸ் இருக்குன்றாங்க. does not collapse or burst as the air pressure changes during breathing. ஸோ at the same time என்ன பண்ணுதுன்றாங்க, burst as the air pressure changes during breathing. பிரீத் பண்ணும்போது யாரோட ப்ரெஷர், நம்மளோட லங்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகும். இன்ஹேல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது லங்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். The bronchioles are without cartilaginous rings. bronchioles வந்து நம்ம pharynx இருந்த மாதிரி ட்ரக்கியால இந்த மாதிரி ரிங்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் have rigidity, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. எதுல பாத்தீங்கன்னா bronchioles வந்து bronchiல இருந்து வந்துதான் bronchioles. ஓகே, ஸோ அதனால they have rigidity that prevent them from collapsing but are surrounded by smooth muscle. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வந்து சரௌண்ட் பண்ணிருக்கிறது ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு, which contracts or relaxes to adjust the diameter of these airways. கான்ட்ராக்ஷன் பண்றதுக்கும் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் அந்த ஸ்மூத் மசில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அது டயாமீட்டரும் அட்ஜஸ்டபிளா தான் இருக்கு. ஓகே, now you can see this. ஸோ இந்த இமேஜை பாருங்க. This is the trachea. See here, it's the trachea. And these are cartilaginous rings. இது நம்ம வந்து ட்ரக்கியாவோட ரிங்ஸுக்கும் கார்ட்லேஜ் ரிங்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ட்ரக்கியால இருக்கக்கூடிய ரிங்ஸ் இருக்கிறதுனால அது நம்மளால ஈஸியா கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரீஜனை மட்டும் தான் ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் சொல்லும்போது இந்த ரீஜன் மட்டும் ஜூம் இன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்ட்லேஜினஸ் ரிங்ஸ். கார்ட்லேஜினஸ் ரிங்ஸ் அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்காது, பட் இட் இஸ் சரௌண்டட் பை லைக் ஸ்மூத் மசில் இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, இது எல்லாமே கார்ட்லேஜினஸ் பிளேட்ஸ் இருக்கு. திஸ் த கார்ட்லேஜினஸ் ரிங், இது கார்ட்லேஜினஸ் பிளேட்ஸ் மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் bronchusல இருக்கு, யூ கேன் see here. இது லெஃப்ட் பிரைமரி bronchi. இது வந்து இது பிரைமரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இது வந்து பிரைமரி bronchi அப்படின்றோம். அண்ட் இட்ஸ் ரூட் ஆஃப் லங்ஸோட ரூட். இங்க இருந்து அடுத்து டிவைட் ஆகுது. see here, அடுத்து டிவைட் ஆகுறதுனால we call it as a secondary bronchus. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஃபர்தரா டிவைட் ஆகுது, we call it as a tertiary bronchus. அண்ட் அங்க இருந்து பாத்தீங்கன்னா சின்ன இன்னும் வந்து பிரான்ச்சஸ் மாதிரி, ஓகே லைக் ட்ரீ மாதிரி தான். இப்போ ட்ரீ பாத்தீங்கன்னா ஸ்டெம் இருக்கும், அங்க வந்து பிரான்ச்சஸ் போகும், பிரான்ச்சஸ் வந்து சப் பிரான்ச்சஸ் போகும், அதுல இருந்து சப் பிரான்ச்சஸ் போகும். இந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நிற்கும் இல்லையா, அதே மாதிரி தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி இருக்கு, அடுத்து செகண்டரி வருது, தென் டெர்ஷியரி. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலர் bronchus அப்படின்றது bronchi இருக்கு, அதுக்கு அடுத்து தான் bronchioles அப்படின்றது பிரியுது. இந்த லாஸ்ட் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், bronchioles அப்புறம் கடைசியா வருது டெர்மினல்னா லாஸ்ட். ஓகே, கடைசியா இருக்கிறத நம்ம டெர்மினல் அப்படின்னுவோம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா டெர்மினல் bronchiole இருக்கு. we call it as a terminal bronchiole. என்ன அட்டாச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா they are having alveoli. அண்ட் அதுக்கு மேல ரெஸ்பிரேட்டரி bronchiole இருக்கு. லாஸ்ட் alveoli பிரைமரி லோபியூல், பல்மோனரி லோபியூல்ல alveoli இருக்கு. இந்த alveoli சுத்தி கேபிலரி blood capillaries அப்படின்றத சுத்தி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பி ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, we will continue in the next session also. Thank you.